ஹபிபி கம் டு கன்னியாகுமரி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்க தெள்ளாந்தி யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஆறு தான். ஸோ நீங்கள் ரீல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஆறை ஆக்சஸ் பண்ண மாதிரி ரோடுவே கூட அங்கே இருக்குது. வாங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டோம். சுற்றி பாருங்கள், பக்காவான இருக்கக்கூடிய ஏரியா தான். நம்மளுக்கு இப்போ ரெசார்ட் கட்டுறதுக்கு எதுக்குனாலும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக என்னென்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன குளமா இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதையும் பார்ப்போம். நம்மளுக்கு உள்ளுக்க ஒரு கிணறுமே இருக்குது பாருங்கள். ஸோ கிணறு எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்குன்னு பாருங்கள். நான் கையை வச்சு தொட்டுடலாம், அந்த அளவுக்குலாம் இருக்குது. தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. சுற்றி நம்மளுக்கு கொய்யா மரம் இருக்குது. ஸோ சப்போட்டா மரம் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. வாங்க காமிக்கிறேன். குளம்னு சொல்லியிருந்தீங்க, குளத்தை எங்கேன்னு தானே கேட்குறீங்க. என்ன இருக்குது அந்த குளம் ஃபுல்லாக தாமரை, அல்லி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தென்னை மரமும் பாருங்கள், எல்லாமே நேருக்கு தான் வச்சு விட்ருக்காங்க. எல்லாமே நேருக்கு நேரு 12 அடி 12க்கு 12 அந்த கேப்பில் தான் நம்மளுக்கு இருக்குது. தென்னை மரமும் காய்ப்பு எல்லாமே பக்காவாக நம்மளுக்கு இருக்குது. தென்னை மரத்தெல்லாம் தேங்காயெல்லாம் கையாலேயே பறித்து எடுத்துக்கலாம். அந்த கணக்குக்கு தான் என்ன பாருங்கள், மட்டை இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது. எல்லாம் ஜம்முன்னு இருக்குது. இந்த சோப்பெல்லாம் வந்து எடுத்து பறித்து குடிக்கணும்னா வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் வந்து கன்னியாகுமரி சர்க்கிள்குள்ளே டூரிசம் டெவலப் பண்ணணும், ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். டோட்டலாக நம்மளுக்கு 8.5 ஏக்கர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம பிரித்து கொடுக்கலாம். நீங்கள் கேப் குமரினை காண்டாக்ட் பண்ணுங்கள்.